ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசரீரி மலையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே முருகர் பாதம் இருக்குது. இது வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணலாம். நான் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது எந்த ஊரில் இருக்குன்னா 66 புதூர்ன்ற ஊரில் தான் இருக்குது. இதுதான் கோயிலுக்கு போகிற வழி. கோயிலுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முருகர் சிலை இருக்கும். இந்த அசரீரி மலையில் ஒரு குகையும் இருக்கு, ஆதி குகைன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க. கீழே இங்கே பாருங்க, கிரேட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் கீழே இருக்கு. இந்த படிக்கட்டுகளை கடந்து தான் நீங்கள் முருகர் தரிசனம் பண்ண முடியும். மலை அடிவாரத்திலே நவகிரகங்கள் இருக்கு. இந்த மலை ஏறுறதுக்கு நீங்கள் 138லேருந்து 140 படிகள் கடந்து போகிற மாதிரி இருக்கும். படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துலேருந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு கார் மூலிமா பைக் மூலிமா போகிறதுக்கு ரோடு இருக்குது. அங்கே மேலே மலைக்கு மேலே கூட உங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது. வாங்க இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முருகர் பாதமும் பார்க்கலாம், அந்த குகையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படிக்கட்டு ஏறும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இந்த மாதிரி விநாயகர் சந்நிதி இருக்குது. நாங்கள் போயிருந்தது ஒரு செவ்வாய்க்கிழமையில். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா காலை 9 மணி போல் நடை மூடி தான் இருந்தது.
இப்போ வாங்க அந்த குகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எங்கே இருக்குன்னா கோயிலுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதை உங்களுக்கு போகும். இந்த பாதையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குகையை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அம்மன் இருப்பாங்க, தரிசனம் பண்ணிட்டு வரலாம். போகும்போது ஒரு குச்சி எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா குரங்குகள் அதிகமாக இருக்காங்க. மலை மேலேருந்து காலையில் இந்த காட்சியை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது. முருகர் பாதம் இருக்க இடத்துக்கு போகலாம் வாங்க. பாருங்க, முருகர் பாதம் இதுதான். இதனுடைய ஹிஸ்ட்ரி நாங்கள் கேட்டு பார்த்தோம். அங்கே இருக்கவங்களாம் எப்படி வந்தது என்னன்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. தெரிஞ்சால் மேபி கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காவது தெரிஞ்சால் பார்க்குறவங்களுக்கு. இதுக்காகனே அழகாக ஒரு கூண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, மழையெல்லாம் நனையக்கூடாதுன்றதுக்காக. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.